பிக் பாஸ் தமிழில் சீசன் 8 வந்து இப்போ வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இப்போ டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின ஜாக்லின் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, அவங்க ஒரு 2 நிமிடம் தாமதமாக வந்ததுனால பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்போ ரொம்ப கவலையோடு தான் வெளிவந்தாங்க. அவங்களுடைய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை கொடுத்துருந்தது. இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து முத்துக்குமரன் அவர்கள் கூட பேசுறது, அதற்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து நாங்கள் உட்காந்து தனியாக பேசுறது, இது எல்லாம் வந்து பிக் பாஸில் ஷோ பண்ணுறத பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க, என்னடா இது இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களேனா. ஆனால் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி போடக்கூடிய காட்சிகள் தான். நாங்கள் உட்காந்து பேசக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். அதே போல் பவித்ரா இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜய், விஷால் அப்படின்னு எல்லாரும் பேசக்கூடிய சில விஷயங்கள், காதல் விஷயங்கள், அதெல்லாம் அவங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் நாங்கள் பேசுகிறது வந்து ட்ரிம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க. அது வந்து ஒரு விளையாட்டு தான். அதை தவிர்த்து எல்லாரும் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கிடையாது அப்படின்னு இப்போ அவங்க ரொம்பவே தெளிவுபடுத்தியிருக்காங்க. முத்துக்குமரனை நான் தம்பி தம்பின்னு தான் சொல்லுவேன். சொல்லப்போனால் என்னை விட இன்னும் 2 வருடம் அவர் வந்து வயதில் கம்மியானவர். அதனால் எனக்கு வந்து தம்பி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் பார்க்குறதும் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் டோட்டலாக வேறு. இவங்க இப்படி சொல்லியிருக்கிறது என்னடா இது டிஆர்பிக்காக அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே நினைக்க தோணுது. இது ஒரு புறம் இருக்க, என்ன சொல்லியிருக்காரு சுந்தர்சி அவர்கள் விஷால் அவர்களை பற்றினா, சமீபத்தில் மதகஜராஜா 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னதே விஷால் அவர்கள் தானா. முன்னாடி அவர் எப்படி நடிச்சாரோ தெரியல, நான் சொன்னதுக்காக 6 பேக் வச்சாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு முறை காரில் மயங்கி விழுந்துறாரு அப்படின்னு போய் பார்த்தா சொன்னாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் போய் பார்த்தா அவர் மயங்கி விழுந்து கிடந்திருந்தாரு. இப்போ உடல்நிலை சரியில்லாமல் வேற இருந்தது. அதனால இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி இந்த மனநிலையை அவருக்கு மாற்றும், அவருக்கு வெற்றி கொடுத்துருக்குன்ற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவருக்கு உருவாக்கும் அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் சமீபத்தில் விஷால் அவர்களை பற்றி பேசியிருந்தது தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.